இந்த இனிய நிகழ்ச்சியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பெருமிக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வணங்கி மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 57வது தேசிய நூலக வார விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. அந்த போட்டிகளே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கவும் மற்றும் நம்முடைய நடைபெற்ற இளைஞர் இலக்கிய திருவிழா அதனுடைய போட்டிகளை நடைபெற்ற இந்த வருடம் 2 கல்லூரிகளில் நடைபெற்றன. அதன் பின்பு இலக்கிய திருவிழா திருவாரூரில் நடைபெற்றது. எனவே நமது மாவட்டத்தில் நடைபெற்ற 2 கல்லூரி நடைபெற்ற ஒவ்வொரு கல்லூரியும் 10 போட்டிகள். அந்த 10 போட்டிகளுக்கும் பரிசு தொகை 1,20,000 ரூபாய் ஒவ்வொரு கல்லூரிக்கும் வழங்கப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் இங்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த ரொக்க பரிசும் சான்றிதழ் வாங்க இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அதே போல திருவள்ளுவர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டு நிறைவு வருவதை ஒட்டி, அதாவது வெள்ளி விழா நிறைவு பெறுவதை ஒட்டி வெவ்வேறு கண்காட்சிகள், கருத்தரங்குகள், போட்டிகள் நடத்தப்பட்டன. அந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களும் இங்கே வருகின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய திருக்கரங்களால் அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டுள்ளன. எனவே நம்முடைய கடந்த 3 ஆண்டுகள் நம்முடைய பொதுநூலகத் துறையினுடைய பொற்காலமாகும். ஏனென்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு நம்முடைய துறை பல்வேறு நிலைகளிலே, இன்னும் சொல்ல போனால் அயல்நாடுகளிலும் நம்முடைய துறையை பார்த்து வேதிக்கும் அளவிற்கு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. புத்தக திருவிழா, இலக்கிய திருவிழா, இளைஞர் இலக்கிய திருவிழா, பன்னாட்டு புத்தக திருவிழா தற்போது நடைபெற போகிற மாதம் சென்னையிலே. இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள். அது மட்டுமல்ல, இந்த மாண்புமிகு அமைச்சர்களுடைய ஒவ்வொரு வருகையும் ஒவ்வொரு சந்திப்பும் நம்மளை ஊக்கப்படுத்தி மிக சிறப்பாக பணிபுரிவதற்கு எங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது என்பதையும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவிற்கு பல அலுவலர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நம் அனைவரும் சார்பாக வருகிறார்கள். இங்கு நேரம் மிக குறைவாக இருப்பதனால், பல்வேறு பணிகள் நம்முடைய அமைச்சர்களுக்கு இருப்பதனால் மிக சுருக்கமாக வாழ்த்துறையை வழங்க உள்ள நம்முடைய கல்வி நந்தலாலா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மிக சிறப்பாக ஒரு வாசக வட்டம் இந்த இந்தியாவிலே சொல்லலாம், மிக சிறப்பான, அதற்கு மாண்புமிகு அமைச்சர்களும் அங்கீகரித்திருக்கிறார்கள். வெவ்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லும்போது சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாசக வட்டத்தினுடைய தலைவர் திரு கோவிந்தசாமி ஐயா அவர்கள், அதனுடைய வாசகத்தை உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள், ஆலோசகர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் அனைவரும் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். அதுபோல புரவலர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்க சொல்லுகின்றேன். இந்த அறைக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் பார்வையிட்டார்கள். இந்த படிக்கும் அறைக்கு பால் சீலிங் 2 லட்சம் அளவிலே பால் சீலிங் இட்டு நன்கொடை அளித்த திரு சீகராஜன் அவருடைய புதல்வன் அவர்களையும் மற்றும் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற 6 பேரையும் பெரும் புரவலராக 5,000 அளித்து 30,000 அளித்து புரவலர் உருவாக்கின அவர்களையும் மாநில சார்பாக வரவேற்று வருகின்றேன். இந்த போட்டிகளை வெற்றி பெற்று இங்கு வந்திருக்கின்ற மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் வாசகத்தினுடைய உறுப்பினர் அனைவரும், இந்த போட்டிகளை நடுவர்களாக இருந்து செயல்பட்ட அனைவரையும் மற்றும் நூலகர்கள், பணியாளர்கள் மற்றும் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் நான் வருகை வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.